நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 12:29 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:21 வரை மரண யோகம், பின்பு காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:21 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள் இன்று செயல்களில் உத்வேகத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையிலேயே மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் நேர்த்தி பரிமளிக்குங்க. குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக பாராட்டக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேறுவதற்கான நல்ல பலன் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். விரும்பி கேட்ட பொருட்களை இன்று நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் கண்டிப்பாக அனைவரையும் அனுசரித்து செல்ல முடியும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் நல்ல பலனை கொடுக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பய உணர்வு அவ்வப்போது வந்து செல்லும். அது மட்டும் வேண்டாம். இன்று காதல் கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் அவ்வப்போது வந்து செல்லும். இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. அதனை மட்டும் பாருங்கள். இன்று மாணவர்கள் கல்விக்கான தகுதியை உயர்த்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்கும். இன்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. பயணங்கள் சென்று வருவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. என்று நீங்க அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். ஏனோதானமாக இருக்க வேண்டாம். கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று நீங்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். திட்டங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புடன் சிலர் உங்களிடம் பழக கொடுங்க. நல்லது கெட்டதுகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முடியும். வியாபாரம் செழிக்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்த வேண்டும். உறவினர்களை குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. மனம் போன போக்கில் இன்று நீங்கள் செயல்பட வேண்டாம்.
அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று முன்ஜாமீன் கையெழுத்து யாரிடமும் போடாதீர்கள். அதேபோல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. சாதுரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் கிடைக்கும். பண விஷயத்தில் பிறருக்கு கவனமாக இருங்கள். முன்ஜாமீன் போடவே வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஓரளவு ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. வம்பு வழக்குகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கொடுத்த கடன்கள் வசூலாக கால தாமதம் பிடிக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொண்டு சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். இன்று பெண்கள் முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக எதிலும் செயல்பட வேண்டாம். காரியத்தில் கச்சிதமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் தெளிந்து நீரோடை போல் காணப்பட கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கக்கூடும். பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது சிறப்பை கொடுக்கும். ரோகிணி, திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. நிம்மதியான சூழலும் கண்டிப்பாக வெளிப்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வம் சேரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். மிருகசிரிஷம், வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள், என்று உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பிய உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவர்கள். பணப்புழக்கமும் கண்டிப்பாக அதிகரிக்கும், பயப்பட வேண்டாம். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சலுகைகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடுங்க. எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலும் கௌரவமான பதவிகளை பெற முடியும். உயர் அதிகாரிகளின் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்டுவீர்கள். எல்லோரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக காணப்படுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் மனதை தெளிவாக நீங்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்விக்கான முடிவுகளை கலந்து பேசி எடுக்க வேண்டும். இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லைங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
மேற்கு அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் எல்லாம் எளிமையாக இன்று கைகூடிவிடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். முயற்சி திருமணையாக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மன பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். திருவாதிரை. தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நட்பிடம் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சுகபோக வாழ்க்கையை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று உங்களுக்கு முழு முயற்சி எதிலும் வெற்றி கொடுக்கும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கக்கூடும். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். சிலர் உதவி வென்று உங்களிடம் வந்து தொல்லை கொடுப்பார்கள். உதவி பெற விரும்புவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே நீங்கள் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். பணவரவு சீரான நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பணியாளர்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். இன்று பெண்கள் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, தூக்கமின்மை போன்றவை ஏற்படக்கூடும். தயவு செய்து மன உளைச்சல்கள் இருக்கும். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. கூடுமானவரை இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நெருங்கியவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவுகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். வீண் செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிப்பு உயருங்க. பெண்கள் இஷ்டப்பட்ட பொருளை வாங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும். இன்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியும். கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். அவசர முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். டக்கென்று குழம்பிக் கொள்ள வேண்டாம், அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லது. மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மன தெளிவையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடியாத காரியம் கண்டிப்பாக முடியுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். என்ன ஒன்று முன்கோபம் உருவாகும், அதனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். இன்று அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு இன்று நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை கவனமாக மேற்கொள்வது ரொம்ப நல்லது. யாரையும் எந்த வகையிலும் நீங்கள்
கோபப்படாமல் பேசுவது சிறப்பு. முன்கோபங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். என்ன ஒன்று சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவில்லாமல் காணப்படுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் இன்று ஆதரவு கிடைக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். அதேபோல் காதலை பற்றிய குழப்பம் பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. காதல் கை கூடுமா கூடாதா என்று குழம்பி போய் கொண்டிருப்பீர்கள். பொறுமையாக இருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இன்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு இன்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். தயவு செய்து இன்று குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக நல்லது. மனதை தெளிவாக கொஞ்சம் வைத்துக் கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். பூரம். சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான இடத்துக்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உள்வாங்கிக் கொண்டு பின்னர் பதில் கொடுப்பது ரொம்ப நல்லது. உத்திரம். தயவு செய்து இன்று குழப்பம் வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நிலைமைகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஏனுதனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். சொன்ன சொல்லை இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். இன்று கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லுங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். எந்த வகையிலும் சோம்பேறித்தனம் வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உணர்ச்சிகரமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி காண்பீர்கள். பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். எதிர் மனப்பாங்குடன் உள்ளவரிடம் விலகி இருப்பது மட்டும் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. உங்களுடைய துன்பம் பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். தெய்வ அனுகூலத்தால் நன்மை கிடைக்கக்கூடும். கூடுதல் பணிகளால் தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். பண வரவை சிக்கனமாக செலவு செய்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஓரளவு சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதல்களில் செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்க்கும் லாபங்களை பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். தொழிலாளர்கள் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக அலைச்சலை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ளுங்கள். மாலை நேரங்களில் நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. உடலை வலுப்படுத்த முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். ஆலயம் சென்று வருவீர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு கச்சிதமாக நடைபெறக்கூடும். இல்லத்தில் பணி சுமை இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்கள் மன உளைச்சலாக காணப்படுவீர்கள். எதையோ நினைத்து போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் அப்படியே விட்டுவிடுங்கள். குழப்பங்கள் சரியாகட்டும், பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த விடுமுறை நாளை நீங்கள் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வருகிற அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி சிறப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வருவது சிறப்பு. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நினைத்த காரியம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் சாதிக்கும் திறமை கண்டிப்பாக வெளிப்படும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. அமைதியை மட்டும் நிலைநாட்டுங்கள், அது போதும். சித்திரை. இந்த நாள் வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்களும் கண்டிப்பாக சுறுசுறுப்படையும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மன பக்குவம் உருவாக்க கொடுங்க. இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். வியாபாரம் செழித்து வளர்ந்து சமூகத்தில் அந்தஸ்து உயர்வு காணப்படக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்க கொடுங்க. தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருமண காரியங்கள் தடைப்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து விட கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பல பெரிய மனிதரின் நட்பு இன்று கிட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் என்ற முகப்பொலிவையும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று மன அமைதியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். பெண்கள் வாய்ப்புகளை இன்று நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று காதல் மன கசப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவாக எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மாணவர்கள் இன்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் இருக்குங்க. கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று சீரான வகையில் பொருளாதாரமும் உயரக்கூடும். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கி மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பெரிய மனிதரின் நட்பு ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சுகபோக வாழ்க்கையும் இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிட்டு கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. விசாகம். இன்று
எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் யோசனையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக தயவு செய்து நீங்க செயல்பட வேண்டாம். நல்லவைகள் நடப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முகப்பொலிவும் பிரகாசமாக வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வளர்ச்சி இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் சீராக இருக்கக்கூடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காலையில் கொஞ்சம் கலகலப்பும், மாலையில் கொஞ்சம் சலசலப்பும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தாருடைய விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்வீர்கள். மறதி கொஞ்சம் அதிகரிக்குங்க. உடல் நலனில் அதிக அக்கறை காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடும். இன்று பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். அடிக்கடி விடுப்பெடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. சில இடங்களில் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. எது எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான். என்று பெண்களுக்கு மந்தமான சூழல் இருக்கும். காலையில் என்ன செய்வது என்ற குழப்பம் இருக்கும். இல்லத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்திலும் பணி சுமை அதிகமாகவே இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. என்று காதல் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்குங்க. கை கொடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதலை மட்டும் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பொறுமையாக எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்பாக செயல்படுங்கள். கல்விக்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு வீண் பழி சுமத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. அனுஷம். கோவில் திருவிழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ பெரிய அளவில் இருக்காது. என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் எல்லாம் கைகூடி வருங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. திறம்பட செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். நெடுந்தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை விலகி செல்லக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள். அடிப்படை அறிவை இன்று நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். புத்தி குறுமுடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். தனுசு ராசினியர்கள் இன்று செய்கின்ற செயலை எல்லாம் மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நல்ல உணவு என்பது கண்டிப்பாக முக்கியம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நிர்வாக திறமையும் இன்று உங்களுக்கு பலிச்சிடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடன் பணிபுரிபவர்கள் உறுதுணையாகவே நடந்து கொள்வார்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்ற எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறையுங்க. பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வேலை பலு நிமித்தமாக இன்று உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். உடல்நிலை கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. அதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு
சோதனை நிறைந்த காலமாக இன்று இருக்க கொடுங்க. மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவது நல்லது. கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். பெண்கள் இன்று பணி செய்யக்கூடிய இடங்களில் பணி சுமை இருக்கும். இல்லத்திலும் பணி சுமை இருக்கும். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். அது மட்டுமில்லை, பெண்கள் இன்று வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். காதலை பொறுத்தவரை சற்று குழப்பம் இருக்குங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தித்தான் நல்ல முடிவை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமை காப்பதே சிறப்பு. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று நீங்க தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்களை ஓரளவு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால சிக்கல்கள் அனைத்தும் கண்டிப்பாக சரியாகும். இன்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடுங்க. போராடம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். வீண் பகை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் எந்த வகையிலும் நீங்க கோபப்படுத்தி விட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு திறமையுடன் வழிநடத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். உத்திராடம் என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் பொடிவிடும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. என்று தெளிவான சிந்தனையாக காணப்படுவீர்கள். புத்தி குறுமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் துணிவும் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று மிகவும் மகத்துவமான நாளாக கண்டிப்பாக அமையும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் எல்லாம் நடைபெற கொடுங்க. யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மருத்துவ செலவுகள் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மறதியால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஓரளவுக்கு அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். நட்பு பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். திறம்பட இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப விஷயங்களை பற்றி பிறரிடம் மற்றும் ஏதும் பேச வேண்டாங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று உழைப்பு அதிகரிக்கக்கூடும். இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கும் உதவியாகவே காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். முன்கோபங்கள் அவ்வப்போது உருவாகும். காதலுக்காக அதிகமாக நீங்க ஏதும் பேச வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை நாளாம் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு செல்வ வளம் சீராக இருக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திருவோணம். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. மனக்கவலை இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. மனம் கோணாமல் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. இன்று ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, கமிஷன் துறையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். அவ்விடம். இன்று நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துகளில் ஓரளவு வெற்றி கிடைக்குங்க. பாகுபாடு யாரிடமும் பார்க்க மாட்டீர்கள். எல்லோரையும் சரிசமமாக வழிநடத்துவீர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், சிறப்பை கொடுக்கும். யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடிவீங்கள். பொறுமையாக அணுகுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக உங்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் இன்று எதிலும் குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாவித சூழலும் அமைந்துவிடக்கூடும். யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நினைத்த காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சமூக பொறுப்புகளில் ஆர்வம் ஏற்படக்கூடும். அந்தஸ்து உயர்ந்தவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருமண சுபகாரிய பேச்சங்கள் கண்டிப்பாக தடைபட்டாலும் மீண்டும் நடைபெற கொடுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பல பெரிய மனிதரின் நட்பு என்று கிட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதலை பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். காதலுக்காக நீங்க முன்கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. படிக்க வேண்டுங்க. படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று மனம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுய தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று நீங்க திறமையால் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். சதயம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி நிச்சயம். போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காரியங்கள் கச்சிதமாக கைகூடிவிடும்.
மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்படக்கூடுங்க. இன்று முடியாத காரியம் ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், முடிக்க முடியும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. மேனம் ராசினியர்கள், இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தெய்வீக வழிபாட்டில் தன்னை முழு நேரமும் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. பொதுநல ஈடுபாடும் அதிகரிக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் கையெழுத்தாகிவிடக் கொடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகக்கூடும். இன்று வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிறர் விஷயங்களை தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. யாரை பற்றியும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை கொஞ்சம் கவனமாக ஆராயுங்கள். எதை எப்படி செய்யலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மறதியால் சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்படும். யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்குங்க. காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பிள்ளைகளை கொஞ்சம் கனிவாக பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கொஞ்சம் கோபப்படுவீர்கள். கொஞ்சம் காதலுக்காக கோபப்பட வேண்டாம். மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. தெளிவாக சிந்தியுங்கள், அது ரொம்ப முக்கியம். படியுங்கள். விடுமுறை நாளை நீங்கள் படிப்புக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொண்டால் மென்மேலும் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. முடிஞ்சளவு யார் என்ன சொன்னாலும் அதனை காதில் கேட்டுக்கொண்டு நல்லது கெட்டதுகளை பின்னர் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லதுங்க. உத்திரட்டாத்தி. இன்று மனம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. யாரையும் இன்று நீங்கள் எந்த வகையிலும் குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று சரியான முறையில் நீங்கள் அணுக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் தயவு செய்து போட வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் அமைதியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. ரேவதி. செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரையும் எந்த வகையிலும் நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று செயல்படுங்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.